Hello friends, welcome to Tamil and Raj. So இதுக்கு முன்னாடி நம்ம டைப் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் 1 ஓட வீடியோஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்ட் 2 ஓட வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் இதில் வந்து ஒரு 7 சம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 சம்ஸை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 7 சம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அது போக இன்னும் சில கேள்விகளை உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த கேள்விகளையும் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இயர் வந்து டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி டைரெக்டாகவும் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த இயர் கொடுக்காம மாறாக மந்த் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது வித்தவுட் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் பாருங்கள். 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனிவட்டி வீதப்படி தனிவட்டியானது என்ன, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 பைசா அப்படிங்கிற ரேட்டில் நமக்கு தனிவட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு? 4 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு 3 பைசானா 4 மாதத்துக்கு எவ்வளவா இருக்கும்? ₹1.20 இருக்கும், அப்படி தானே? மாதம் 3 பைசா, சரிங்களா? ஸோ அதாவது 12 பைசா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து சொல்லணும்னா 12 பைசா அப்படின்னு சொல்லுவோம்ப்பா, சரிங்களா? மாதம் 3 பைசான்னா 6 பைசா, 9 பைசா, 12 பைசா. ஒரு மாதத்துக்கு 3 பைசா, அடுத்த மாதம் 3, அடுத்த மாதம் 3, அடுத்த மாதம் 3. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மாதங்களுக்கு மாதம், சரிங்களா? 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ நம்மளுடைய கணக்குப்படி மொத்தத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 பைசான்னு எடுத்து அந்த 3 பைசாவை தூக்கி 4 மாதமாக பிரித்து 1 பைசா அப்படின்னு கணக்கு எடுத்துடக்கூடாது, அது தப்பாயிரும். ஏன்னா இங்கே கொடுக்கப்பட்ட கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கணும், சரிங்களா? சரி, எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 12 பைசா அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 10 ரூபாய்க்கு 12 பைசாவோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின், சரிங்களா? 10 ரூபாய்க்கு 12 பைசானா எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ 12 பைசா அப்படிங்கிற கணக்குப்படி பார்ப்போம். 12 பைசானா 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 100க்கு 12 ரூபா. 12 பைசானா 100க்கு 12 ரூபா. அதே இது 100க்கு 12 ரூபா அப்படிங்கிற கணக்கு போச்சுன்னா 10 ரூபாய்க்கு என்னவா இருக்கும்? இங்கிட்டு புள்ளி வரிடுமா? 12 ரூபாங்கிறது ஒரு சாங்கழிச்சு புள்ளி வச்சா ₹1.20 மாறிடுமா? இந்த ₹1.20 தான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே மாதத்துக்கு 3 பைசா, மொத்தம் 4 மாத கணக்கு, மொத்தத்தோட வேல்யூ 12 பைசா. 12 பைசா மீன்ஸ் இங்கே பர்சன்டேஜோட கணக்கு தான். 12 பைசா மீன் இங்கே பர்சன்டேஜோட கணக்கு தான். அதாவது 100க்கு 12 ரூபா அப்படிங்கிறது தான் 12% வேல்யூ. 100க்கு 12னா 10 ரூபாய்க்கு ₹1.20, அதாவது ₹1.20. அசலுடைய ரேட்டு 10 ரூபா தான், சரிங்களா? 100 ரூபாய்க்கு தாண்டி போனால் தான் நமக்கு பெருக்கணும். அசலுடைய வேல்யூ கம்மினால 10 ரூபா தான். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? ஸோ 10 ரூபாய்க்கு ₹1.20 கணக்கு வச்சு 1.2 அப்படிங்கிறத ஆன்சராக நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து 7500 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதம். இப்போ நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு டைரெக்டாக 8 பார்த்தோம், 2 வருஷம் போட்டால் 2ஆல் பெருக்கிக்கிட்டோம், அவ்வளோதானே? இங்கே ஒரு வருஷம் 8 கூடி இருக்குது, 6 மாதத்தில் 4 தான் கூடும், அவ்வளோதானே? ஒரு வருஷத்தில் 8 கூடி இருக்குது, 6 மாதத்தில் 4 கூடும். அப்போ ஓவராலாக 12%. 7500 ரூபாய்க்கு 12% கண்டுபிடிச்சா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், 68,000க்கு ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? இப்போது இந்த 2/3னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? 2/3 என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு 3 இங்கே அடியாகாது, 0 வச்சு இங்கே வந்து புள்ளி வச்சு இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறோம், 6 பேலன்ஸ் 2 6 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது 16.666 அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கான வட்டியாக, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போது நமக்கு கேட்டது 9 மாதம்தான். அப்போ 3 மாதமாக பிரிக்கலாமா? மொத்தம் 12 மாதம் தானே, 3 மாதம் பிரிக்கலாமா? அப்போது ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் வட்டி மட்டும் எவ்வளோ கூடும்? 4 4 4 4 கூட்டினா 16% கூடியிருக்கு. பேலன்ஸ் 6 6 இருக்குது. இப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? 15 போடலாமா? 15 15 போட்டால் 60 வந்துருக்குமா? அப்போ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 4.15% அப்படிங்கிறது தான் அப்ராக்சிமேட்டான வேல்யூ. அந்த அப்ராக்சிமேட்டான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். இங்கே பாருங்கள், கேட்டது 9 மாதம் தான். அப்போ 3 6 9 இந்த இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 4 8 12 12.45
12.45. அதர்வைஸ் 12.50% கூட கண்டுபிடிக்கலாம். 12.5% கண்டுபிடிச்சா நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ இந்த 68,000க்கு நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? 12% கண்டுபிடிச்சாலே நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ கிடச்சிரும். அப்படி போட்டு பார்க்கலாமா? 100 ரூபாய்க்கு 12 ரூபா 50 பைசா, 1000 ரூபாய்க்கு 125 ரூபா. இது இங்கே எவ்வளோ இருக்குது? 68,000 இருக்கா? ஸோ 8,000க்கு போட்டுக்கலாமா? 8 × 1000 நமக்கு வந்து போட்டுக்கலாம். 8 × 1000 போட்டால் 8,000 கிடைக்கும். 8 × 125. தென் அதுக்கடுத்து 1000 மாற்றலாமா? 10,000 மாற்றி 60,000 மாற்றிக்கலாம். 10,000 அப்படின்னா 10 × 125. தென் அதுக்கடுத்து ஒரு 8,000 இங்கே இருக்குது. 10,000. தென் 6 × 10,000. சிம்பிள். அவ்வளோதான், நமக்கு போடுறது தான், நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு 1250 6 × 1250 நமக்கு போட போகிறோம். அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். 6 × 0 0, 6 × 5 30க்கு 0, பேலன்ஸ் 3, 6 × 2 12, 12 3 15, பேலன்ஸ் 1, 6 1 7, 7,500 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவுக்கு? 60,000க்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 8,000 இருக்குது. 8 × 125. சரிங்களா? எவ்வளோ? 7,500. எஸ், அதை தனியாக நோட் பண்ணிக்கிடுவோம். 7,500 ப்ளஸ் 8 × 125, 125, 8, 8 5 40க்கு 0, பேலன்ஸ் 4, 8 2 16, 16 20க்கு 0, பேலன்ஸ் 2, 8 8 2 10, கிட்டத்தட்ட 1000 ரூபாய். 7,500 ப்ளஸ் 1000 கிட்டத்தட்ட 8,500. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான், அக்யூரேட் வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இவனே கொடுத்துருக்கான். அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் இவனே கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ ஆன்சர் 8,500. இப்போ நமக்கு இது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு இந்த ஒரு சம்னால் உங்களுக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிடும். சரிங்களா? இது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே பண்ணக்கூடிய வினா தான். நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கும். சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லணும், இப்படி தனித்தனியாக பிரித்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்குது. சரிங்களா? ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் 8,500. ஓகேவா? தென் அடுத்து சேம் 7,500, 8%, 6 மாதம், ஒரு வருடம் 6 மாதம். வருஷத்துக்கு 8னா ப்ளஸ் இன்னொரு 6 மாதத்துக்கு 4%, 12%. மேலே பார்த்தா அதே சம்பு தான். 7,500. அதுக்கு 12% கண்டுபிடிச்சு கீழே நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ முன்னாடி பார்த்து தான் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்டோட வீடியோ, அதாவது வீடியோவோட எல்லா பார்ட்ஸையும் தயவு செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா சம்முக்கும் ஆன்சர் பண்ண முடியும். இடையில ஒரே ஒரு சம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. தென் அதுக்கு அடுத்து 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்ன? 3 மாதம். ஓகே, இங்கே கேட்கப்பட்டது 3 மாதம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம 2 விதமாக ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். ஒன்று 5% ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு வந்து டேரெக்டாக 3 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா இந்த 5%வே 3 மாதம் மாற்றிக்கலாம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆண்டு வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டு வட்டி வீதம். இப்போ 20,000 ரூபாய்க்கு 5% நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபான்னு வரும். சரிங்களா? இதை எப்போ நீங்கள் சொல்கிற அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே வந்து கெஸ் பண்ணி போட்டுக்க முடியும். 10,000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்க முடியும். அசல் எங்கிட்ட குறைச்சிக்கிட்டு 10% எப்படி வேணால் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கேட்கப்பட்டது 3 மாதம் தான். அப்போது 3 மாதமாக மொத்தம் 4 பார்ட்டாக பிரித்தா தான் ஒரு வருஷமாக வந்திருக்கும். 1000 ரூபாய்க்கு 4 பார்ட்டாக பிரித்தா எவ்வளோ வந்திருக்கும்? 250 பிரிச்சிருப்போம். சரிங்களா? அப்படி தானே பிரிப்போம். எஸ். அப்போ அவன் கேட்டது இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 250 ரூபா. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு எந்த விதமான ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் அடுத்த சம்மு 8,000 ரூபாய் 7% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு. ஸோ ஒரு வருஷம் ப்ளஸ் 6 மாதம் 2 கேட்டகரியாக கேட்டிருக்காங்க. இப்போது 7% 6 மாதத்துக்கு 3.5%. அப்போது 10.5% நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். அப்படி இல்லையா இந்த 8,000 ரூபாய்க்கு 7% கண்டுபிடிச்சு அதோடைய அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ டேரெக்டாக நீங்கள் 10.5% கூட கண்டுபிடிங்க. பாப்பமா 100 ரூபாய்க்கு 10.5% எவ்வளோ?
10 ரூபா 50 பைசா, அவ்வளோதான். 100 ரூபாய்க்கு 10 ரூபா 50 பைசானா 1000 ரூபாய்க்கு 105 ரூபா. அதே மாதிரி 8000 ரூபாய் கேட்டிருக்காங்க. 8 × 1000 அப்படிங்கிறது வந்தால் 8000. 8 × 105 அப்படின்னு போட்டுக்கலாம். 8 வச்சு பெருக்கணும் அப்படின்னா 8 40க்கு 0, பேலன்ஸ் 4. இந்த 4 அப்படியே இறக்குறோம். 8 840 ரூபா அப்படிங்கிறதான் நமக்கான பதில். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்கல்ல, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 840 அப்படிங்கிறதான் இதுக்கான பதிலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சம்ம பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாடல் தான். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 மாதங்களில் ஆண்டுக்கு 6 1/4% வட்டி வீதப்படி கிடைக்கக்கூடிய தனி வட்டி 16,800க்கு எவ்வளோ ஆகும்? கொடுத்துருக்குது வருஷத்துக்கு 6.14. 6.14 என்ன பர்சன்டேஜ்? 6.5%, 6.25% அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எவ்வளோ வருஷத்துக்கு? இப்போ நம்ம கணக்குப்படி டைரெக்டாக இந்த 16,800க்கு 6.25% கண்டுபிடிச்சிட்டு அதை மறுபடியும் 9 மாதத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு கான்செப்டு. அப்படி இல்லையா, இந்த 6.25வே நான் வந்து 9 மாதத்துக்கு பிரிச்சுக்க முடியும். எப்படி பிரிச்சுக்கலான்னா 3 மாதமாக பிரித்தா நமக்கு வந்து இப்படி பிரிச்சுக்கலாம். கரெக்டு தானே? அதனால் இந்த மொத்தம் 4 கவுண்ட்டு, அதனால் 4ஆல் நான் அடி கொடுக்க போகிறேன். 4ஆல் அடி கொடுத்தா மொதல் 3 மாதத்துக்கு ஒரு பார்ட் கிடச்சிரும். அதை நான் மறுபடியும் 3ஆக மாற்றி 9 மாதத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் ஒரு கான்செப்ட். இதில் 2 டைப்பில் எப்படி வேணாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் 4 அடி கொடுத்து பார்க்குறேன். ஒரு நாளாக 4, இங்கே ஒரு நாளாக 4 ஆகும். பேலன்ஸ் இங்கே 2 வந்திருக்கும். இங்கே எவ்வளோ 2 இருக்குது, எவ்வளோ 4 இருக்குன்னா 5 20, பேலன்ஸ் மறுபடியும் 2, 6 24, பேலன்ஸ் 1, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கிறோம். 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சா 1.56. மொதல் 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1.56%. அடுத்த 3 மாதத்துக்கு 1.56, அடுத்த 3 மாதத்துக்கு 1.56. மொத்தம் 9 மாதம். 6 6 6 18க்கு 8, பேலன்ஸ் 1, 15 1 16க்கு 6, பேலன்ஸ் 1 4. அப்போது மொதல் 9 மாதத்துக்கு நமக்கு 4.68% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? அப்போது இந்த 16,800க்கு 4.68% கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? நம்ம கணக்குப்படி 100 ரூபாய்க்கு 4.68 ரூபா, 1000 ரூபாய்க்கு 46.8, தென் 10,000 ரூபாய்க்கு, ஏன்னாங்க 16,800 வரைக்கும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு 468 ரூபா வந்திருக்கும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். இப்போது 10,000 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சாச்சு. 468 இங்கே கொடுத்துருக்குது 16,800 தான். இங்கே 1000 இருக்குது, இன்ட்டு 6 போட்டால் 16,000 மாறிடும். இங்கே 100 இருக்குது, இன்ட்டு 8 போட்டால் 800 மாறிடும். ஸோ 10,000, இது ஒரு 6,000, இது ஒரு 800, 16,800. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணி பார்ப்போமா? 468 கூட இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 4 6 8, இங்கே வந்து 6 6 × 8 நமக்கு போட்டால் 48க்கு 8, பேலன்ஸ் 4, 36 40க்கு 0, பேலன்ஸ் 4, 12 24 24 4 28. ஸோ எத்தனை ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்க வேண்டியது இருக்குது? ஒரு ஸ்தானம் கழிச்சு. அப்போ 280 புள்ளியில் ஒரு வேல்யூ இருக்குது, அதையும் வேணும்னா வச்சுக்கலாம். 280.8. இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அதே இது 468 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். 8 8 64க்கு 4, பேலன்ஸ் 6, 48 50 54க்கு 4, பேலன்ஸ் 5, 8 16 32 32 5 37. எத்தனை ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்க வேண்டியது இருக்குது? 2 ஸ்தானம் கழிச்சு. அப்போது 37.44ன்னு வந்திருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். 4 8 12க்கு 2, பேலன்ஸ் 1, 8 9 10 16க்கு 6, பேலன்ஸ் 1, 8 9 10 15 15 3 18க்கு 8, பேலன்ஸ் 1, 4 6 7. 786 புள்ளி நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ 787. ஸோ டைரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து சம்ஸ் உங்களுக்கு நான் இந்த மாதிரி தனித்தனியாக பொறுமையாக சொல்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. நீங்களாக 2 சம் 3 சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டியூரேஷன் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ இதுக்குமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மாடல் 2 அப்படிங்கிறது ஓவர். சரிங்களா? மாடல் 2 அப்படிங்கிறது ஓவர். தென் அதுக்கடுத்து மாடல் 3 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மாடல் 1 முடிஞ்சு, மாடல் 2 முடிஞ்சு. ஸோ டைப் 1 நார்மலான டைப்பு, டைப் 2 மந்த் வைஸ் கேட்டது,
டைப் 3 நமக்கு டேஸ் வைஸ் கேட்குறாங்க. ஸோ நாட்கள் வைஸ் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. இந்த நாட்கள் வைஸ் கேள்விகள் கேட்கக்கூடியதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது போக மற்ற சில கேள்விகளை நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோஸ் ஃபுல் சம்ஸ் எல்லாத்தையுமே டெரைவ் பண்ணி பாருங்கள். சரிங்களா?